மேச ராசியின் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் நவகிரகங்களில் படை தளபதி, போர் வீரன் எதற்குமே பின்வாங்க மாட்டான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் பின்வாங்க மாட்டார்கள், எதற்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இடம் வீடு அமையலையே அப்படின்னு போட்டு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு அது அமைவதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது மிகச்சிறப்பான பலன் விஷயங்களை செய்யும். பூர்வீக சொத்து விஷயங்கள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் இரே ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப மார்கழி மாச பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாசத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது கடக ராசியிலே குரு பகவானும், சிம்ம ராசியிலே கேது பகவானும், விருச்சக ராசியிலே சுக்கிரனும் புதனும், தனுசு ராசியிலே சூரியனும் செவ்வாயும், கும்ப ராசியிலே சனியும் ராகும் பிரவேசிக்கின்ற இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள், இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு என்ன மாற்றங்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜோதிடப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் 6ஆம் தேதி குரு பகவான் கடகராசியிலிருந்து வக்ரமாகி மிதுன ராசிக்கு செல்ல போகிறார். அது உங்களுக்கு ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மேச ராசி நேயர்களே வணக்கம். இந்த மேச ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறது? மேச ராசியின் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் இந்த மேச ராசிக்கான அதிபதி. செவ்வாயுடைய குணங்களை ஒத்துதான் உங்களுடைய குணாதிசயங்களும் இருக்கும். செவ்வாய் நவகிரகங்களில் படை தளபதி, போர் வீரன் எதற்குமே பின்வாங்க மாட்டான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப இந்த செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட அந்த மேச ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் பின்வாங்க மாட்டார்கள், எதற்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய கருத்தில் மிக உறுதியாக, தைரியமாக, நேர்மையாக தன்னுடைய பதில்களை சொல்லக்கூடிய திறனும் தைரியமும் கொண்டவர்கள் தான் இந்த மேச ராசிக்காரங்க. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்யும் அப்படின்னா, முதல்ல குருவை எடுத்துக்கிடுவோம். இந்த குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து வக்ரகதியாகி 3ஆம் இடத்துக்கு பெயர்ந்து வர போறாங்க. இந்த வக்ரகதியாகி 3ஆம் இடத்துக்கு பெயர்ந்து வரும் பொழுது கட்டாயம் வெற்றி கிடைக்கும். தாயாருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். இடம் வீடு அமையலையே அப்படின்னு போட்டு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு அது அமைவதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரர்களால் தொல்லை அடைந்தவர்களுக்கு சகோதரத்தால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே விலகும். பரீட்சைக்கு எழுதி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தூத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு செய்ய போகிறது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது புத்திர தோஷத்தை தரக்கூடிய கிரக அமைப்பு தான். அப்ப திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் நாட்கள் காத்திருக்க செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும், அல்லது சிறு மருத்துவம் செய்து கொண்டு குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை கொடுக்கும். குழந்தை ஆல்ரெடி வைத்திருப்பவர்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து சிறு செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு செய்வது மிகச்சிறப்பான பலன் விஷயங்களை செய்யும். பூர்வீக சொத்து விஷயங்கள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேசராசிக்காரங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் 7.5 ஆரம்பிக்கவில்லை என்றாலும் அது 3 மாதங்களுக்கு முன்பே தன்னுடைய வேலைகளை காட்டும் என்பதால் இப்ப 7.5 சனியுடைய எஃபெக்டை கொஞ்சம் காட்ட ஆரம்பிச்சிருக்கும். அப்ப நீங்க ஒரு சுபமான செலவுகளை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நன்மையான செயல் விஷயங்களை செய்யுங்க. இடம் வாங்குற மாதிரி ஐடியா, வீடு கட்டுற மாதிரி ஐடியா, பிள்ளைங்களுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் நடத்துற மாதிரி ஐடியா, இந்த மாதிரி இதுன்னு சுப செலவுகள் செய்யக்கூடிய ஐடியாக்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு நல்லபடியான செயல் விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி அப்ப அந்த வக்ரகதியாகி போற குருவுடைய பார்வை எந்தெந்த இடத்துக்கு விழுகிறது அப்படின்னா, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தின் மீது குருவினுடைய பார்வை விழப்போகிறது. அப்ப ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவினுடைய பார்வை விழும்போது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமண பந்தத்துக்குள்ள நுழைகிறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தை மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்திலேயே அதற்கான முன் வேலைகளை உங்களுக்கு செய்ய தயாராக இருக்குங்க. அப்ப திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு காத்துட்டு இருக்க ஆண் பெண், மணமகன் மணமகள் 2 பேருக்குமே நல்ல மனதிற்கு பிடித்த உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெண் கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும். அடுத்து அந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். தகப்பனார் வழியில் இருக்கக்கூடிய வில்லங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார். தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும். தகப்பனாருக்கும்
ஜாதகருக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்களை தீர்க்கும். அப்பாவுடைய சொத்து ரொம்ப நாளா வில்லங்கமா இருக்கு, தீராமலே இருக்குது. சித்தப்பா பெரியப்பா வழி வகையில கொஞ்சம் பகை மன வருத்தமா இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு இந்த மார்கழி 6ஆம் தேதிக்கு மேல் சித்திரை மாசம் 2வது வாரத்திற்குள் அந்த 4 மாத காலத்துக்குள்ள உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை விஷயங்கள்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும். அடுத்து சனி ராகு 11ஆம் இடத்துல உங்களுக்கு சனியும் ராகும் சேர்ந்து இருக்கிறாங்க. 11 அப்படிங்கிறது மேசராசிக்கு பாதகஸ்தானம் தான், ஒரு நெகட்டிவ் எதிர்மறை ஸ்தானம் தான். அதுல இந்த எதிர்மறையை தரக்கூடிய சனியும் ராகும் சேர்ந்து இருக்கிறது நல்லதான். ஆனா ஜோதிட அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சனி ராகு எப்போதெல்லாம் கிராஸ் ஆகுறதோ அப்போதெல்லாமே பூமிக்கு அது சிறப்பான பலனை செய்வதில்லை அப்படிங்கிறதான். இது ரொம்ப நாட்களாவே இப்போ உங்களுக்கு சேர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. இந்த கிரகங்களுடைய பிரிவினை அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு மாசி மாசம் 22ஆம் தேதி தான் அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு பிரிவை ஏற்பட போகுது. அது வரைக்குமே கொஞ்சம் இந்த மன உளைச்சல் இந்த வருஷங்கள் இதை கொடுத்துட்டு தான் இருக்கும். அதிகமாக அந்த குழந்தைகள் சம்பந்தமான பூர்வீக சொத்து சம்பந்தமான இந்த வில்லங்களுக்கு தான் ரொம்ப அதீதமான தொல்லைகளை கொடுக்கும். மூத்த சகோதரர்களை கொஞ்சம் நீங்க மனவேதனையை அடையக்கூடிய வாய்ப்பு விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ உங்க மூத்த சகோதரர் சார்ந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அவர் கூட உங்களுக்கும் அவங்களுக்குமான ஏதேனும் ஒப்பந்தம் அல்லது பாவக பத்திரம் எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் சுமூகமா செஞ்சு தீர்த்துக்கிறது நல்லது. சகோதரர்களுடைய உறவுல பகை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளே நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த கிரக சேர்க்கை. இதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு காது மூக்கு தொண்டை இது சம்பந்தமான இடங்கள்ல வலி தொந்தரவு தொல்லைகள் ஏற்படும். அதுவும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற இந்த மார்கழி மாச காலத்துல சளி நீர் சம்பந்தமான தொந்தரவு தொல்லைகள் அதிகமா இந்த மேசராசிக்கார குழந்தைகளுக்கு, மேசராசியில பிறந்து குழந்தைகளை வச்சுட்டு இருக்க பெற்றோர்களுக்கு எல்லாருக்குமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்குங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்க ராசியில இருக்கக்கூடிய அசுபனி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரத்துல அசுபதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தான் இந்த குழந்தைகள் சம்பந்தமான தொல்லைகள், குறுகிய இடம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படும். அதுல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆமா, வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு வெற்றிகளை தர தயாராக இருக்கிறார். பரணி வீடு கட்டக்கூடிய யோகம் தரக்கூடிய அமைப்பு. தை மாசத்துல நீங்க மனை போட்டு வீடு கட்டுறதுக்கான முன் வேலைகளை நீங்க வந்து பரணி நட்சத்திரக்காரருக்கு செஞ்சுக்கலாம். கார்த்திகை சூரிய பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதால தந்தை வழி சொத்துக்கள் லாபம், அரசாங்கத்தால் உதவி லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. அரசாங்க உதவிகள் உங்களை தேடி வரும். இந்த மேச ராசிக்காரங்க இந்த மார்கழி மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் மேன்மை அடையலாம்? உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார், பாகியஸ்தானத்தில் இருக்கிறார். செவ்வாய் பாகியஸ்தானத்தில் வலுப்பெற்று இருக்கும் பொழுது நன்மையான செயல் விஷயங்களை தான் செய்யும் என்றாலும் உங்கள் ராசிநாதனுக்கு உள்ள கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகச்சிறப்பான செயல் விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். மலை மீது இருக்கிற அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். செவ்வரளி பூவால் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த முருகனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள்.